Good morning, my dear children, and also my dear parents of National High Secondary School, Annargudi. After a short break, once again we are meeting. The schools have to be reopened in the month of June first week. பொதுவாக நான் இந்த ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட் ஏன் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்தே பார்த்தோமேனா மாணவர்களிடம் ஒரு சின்ன குறைபாடு இருக்கிறது. அது தன்னம்பிக்கையை இழந்திருந்தது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அதை இழந்த மாணவர்கள் தான் அதிகமாக காணப்படுகிறார்கள். அதற்கான ரூட் காஸ் என்னன்னு பார்த்தோமேனா, தான் ஒரு இலக்கு வச்சிருக்கோம், அந்த இலக்கை நம்மளால அடைய முடியல, இன்னொருத்தர் அடையறாங்கிறச்ச அந்த கம்பேரிசன் ஒரு மாணவனுடைய தன்னம்பிக்கையை குறைக்கிறது அல்லது அடியோடு எடுத்து விடுகிறது. அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லைஃபை ஷேப் பண்ண முடியாமல் அப்படியே ஒரு ஸ்டண்டட் பிளான்ட்டாக ஆகிடும். அது இருக்கக்கூடாது. தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும். எல்லாருக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் என்பதுதான் நோக்கம். சாதனைகள் பல புரிய வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதற்கு மாணவ செல்வங்கள், அது எந்த வயது பிரிவினராக இருந்தாலும் சரி, 3 பலமான சக்திகளை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அந்த பலமான சக்திகளில் தேர்ச்சி அடையவும் பயிற்சியும் பெறலாம். பயிற்சி பெற்றவருடன் பேசி அறிந்து அனுபவத்தை பங்கிட்டுக் கொள்ளலாம். இதற்கு நல்ல ஆசிரியர்கள் வழிகாட்டுவார்கள். அந்த 3 சக்திகள் என்ன? முதல் சக்தி விருப்பம், 2வது சக்தி நம்பிக்கை, 3வது சக்தி எதிர்பார்ப்பு. நம்பிக்கை இருக்கின்ற பொழுதுதான் நாம் எதிர்பார்ப்பை முழுவதுமாக செய்து முடிக்க முடியும். அந்த நம்பிக்கையை பெறுவதற்கு அடிப்படையில் விருப்பம் இருத்தல் வேண்டும். விருப்பமில்லாத ஒரு செயல்பாடு எந்த எதிர்பார்ப்பையும் நிறைவரை செய்யாது. எனவே உங்கள் குறிக்கோளை நீங்கள் முதலில் வரையறை செய்து கொள்ளுங்கள். அந்த குறிக்கோள் உங்களுடைய வாழ்வில் எட்டி பிடிக்கின்ற அளவிற்கு பயணத்தை துவங்குங்கள். 3வது நிலையில் குறிக்கோளை நோக்கி பயணத்தை விரைவுபடுத்துங்கள். 4வது நிலையில் உழையுங்கள், உழையுங்கள், உழைத்துக் கொண்டே இருங்கள். இப்பொழுது இந்த 4 நிலைகளுக்கு நம்பிக்கை, உறுதி இரண்டும் இணைந்தே செயல்படுதல் வேண்டும். ஒரு கியர் வீல் மாதிரி. உறுதி அதிகரிச்சதுன்னா நம்பிக்கை அதிகரிக்கும், நம்பிக்கை அதிகரிச்சுன்னா உறுதி அதிகரிக்கும். அப்ப நம்பிக்கையும் உறுதியும் ஒரு கியர் வீல் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இணைந்து செயல்படும். எனவே வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள பள்ளியில் எந்த வகுப்பு மாணவனாக இருந்தாலும் அவனுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுதல் என்பது மிக அற்புதமான ஒரு செயல்பாடு. மற்ற மாணவர்களால் அது குறையலாம், மற்ற மாணவர்களால் அது அதிகரிக்கலாம். ஆனால் நம் நிலை என்ன, எவ்வாறு நம்மளது நம்பிக்கையை உயர்த்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது உன்னுடைய மனசாட்சியும் உன்னுடைய மனதும். ஆசிரியரும் தெளிவாக பேசுங்கள். தன்னம்பிக்கை குறைந்திருப்பதற்கான காரணத்தை அறிந்து அதை நீக்குங்கள். குறைபாடை நீக்கிவிட்டால் நீங்கள் நன்றாக படிக்க முடியும், படித்து நன்கு அறிந்து புரிந்து கொள்ள முடியும். அதேபோல் படிக்கட்டுகளில் ஏறி வெற்றியும் பெற முடியும். இந்த தன்னம்பிக்கை இழந்தவன் தான் பல குறைபாடோடு மனிதனாக மாறிவிடுகின்றான். ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகின்றேன். ஆங்கிலத்தில் புரோக்கன் விண்டோ தியரி என்று ஒன்று உண்டு. தெருவில் ஒருத்தர் போய்கொண்டே இருக்கின்றான். எல்லா வீடும் நன்றாக அமைந்திருக்கிறது. ஒரு வீடு பாழடைந்தது போன்று இருக்கிறது. அந்த வீட்டினுடைய மேல் ஜன்னல்கள் பார்த்தால் கண்ணாடி எல்லாம் உடைந்திருக்கிறது. கீழே 2-3 மரங்கள் இருக்கின்றன. அங்கே குப்பைகள் கிடக்கின்றன.
அந்த சாலையின் வழியே போகின்றவன் என்ன நினைக்கின்றான்? தான் சுத்தமாக இருக்க வேண்டும், குப்பையை எங்கேயும் போடக்கூடாது என்று நினைத்து தாண்டி கொண்டே போகின்றவன் இந்த வீடும் குப்பையாகத்தானே இருக்கிறது, நம்மிடம் இருக்கின்ற குப்பையை இங்கே போடுவே என்று நினைக்கின்றான். அடுத்து ஒருவன் வருகின்றான். குப்பை அதிகமாக சேர்ந்து கொண்டுதானே இருக்கிறது, முன்னால் போனவன் குப்பையை போட்டான், நான் சிகரெட்டை பிடித்து செல்லுகின்றேன், அதை அங்கே போடுவோம் என்று அவன் போடுகின்றான். நான்காவதாக ஒருவன் வருகின்றான். அவன் இதுவரையில் இந்த தெருவில் யாரும் யூரினேட் செய்யவில்லை, இது பாழடைந்த பகுதியாக இருக்கிறது, நாம் அங்கே செய்வோமே என்று நினைக்கின்றார். அப்பொழுது வாழ்க்கையில் நல்ல நம்பிக்கையுடையவன் எவ்வாறு நம்பிக்கை இல்லாதவன் போல் ஆகின்றான் பாருங்கள். நம்பிக்கை உள்ளவன் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்கின்ற குறிக்கோளை நோக்கி நகர்ந்தான். ஆனால் யாரோ ஒருவன் செய்த தவறும் அதனை தொடர்ந்து செய்கின்ற தவறும் நான்காவது மனிதனை பாதித்து அவன் தன்னம்பிக்கை முழுக்க இழந்து விட்டான். இதை நான் எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், உங்களுடைய தன்னம்பிக்கையானது வளர்க்கப்பட வேண்டும் என்றால் தன்னம்பிக்கையினுடைய உயர்த்திய ஏணியினுடைய உயர்ந்த படிக்கட்டில் இருக்கின்றவர்களை பார்த்து நீங்கள் தெரிந்து வேண்டும். அதற்கு ஆசிரியர்கள் வழிகாட்டுவார்கள். தேசிய மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் அதில் கைதேர்ந்தவர்கள். எனவே உங்கள் குழந்தைகளை தன்னம்பிக்கையுடன் வளர்ப்பதற்கு தேசிய மேல்நிலைப் பள்ளியில் நீங்கள் அட்மிஷன் கோரி சேர்த்து விட்டீர்களே ஆனால் வாழ்க்கை முடியும் என நான் நம்புகின்றேன். மிக்க நன்றி, வணக்கம்.